39 வயதிலேயே ஒரு நிறுவனத்தின் CEO. ஆளுமையில் அண்ணாந்து பார்க்க வைத்த ஒரு பெண் தான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தனது மகனையே இரக்கமின்றி கொலை செய்ய முடியுமா என்பதே நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள மின்ஃபில் AI லேப் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் CEOவாக பணியாற்றி வருபவர் 39 வயது பெண் சுசானா சேத். இவர் கடந்த 6ஆம் தேதி கோவா கண்டோலிம் கடற்கரை அருகே உள்ள ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்டில் தனது 4 வயது மகனுடன் அறை எடுத்து தங்கியுள்ளார். 2 நாட்கள் கழித்து அறையை காலி செய்யும் போது பெங்களூருக்கு செல்ல தனக்கு வாடகை கார் ஏற்பாடு செய்து தருமாறு சுசானா கேட்க சர்வீஸ் அபார்ட்மெண்ட் நிர்வாகமும் வாடகை கார் ஏற்பாடு செய்துள்ளது. அறையை விட்டு வெளியில் வந்தது முதல் காரில் ஏறுவது வரை ஒரே ஒரு சூட்கேஸை மட்டும் இழுக்க முடியாமல் இழுத்து கொண்டு வந்து காரில் ஏறி சென்றுள்ளார் சுசானா. சுசானா காலி செய்த அறையை சுத்தம் செய்ய சென்ற சர்வீஸ் அபார்ட்மெண்ட் ஊழியர்களுக்கு இரத்தக்கரை படிந்த வெள்ளை டவல் ஒன்று கண்ணில் பட்டது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்களுக்கு சுசானா வரும்போது குழந்தையுடன் வந்ததும் திரும்பிச் செல்லும் போது தனியாக சென்றதும் பொறித்தட்டியது. இதையடுத்து பலமுறை சுசானாவின் செல்போன் எண்ணுக்கு அழைக்க அவர் எடுப்பது போல் தெரியவில்லை. தொடர்ந்து கோவா போலீசாருக்கு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் ஊழியர்கள் சரியான நேரத்தில் தகவல் கொடுக்க சுசானா சென்ற வாடகை கார் ஓட்டுநரை செல்போனில் பிடித்தனர் போலீசார். போலீசாரின் அறிவுறுத்தலின்படி சுசானாவை ஜமங்கலா காவல் நிலையத்திற்கு ஸ்மார்ட்டாக அழைத்து வந்தார் வாடகை கார் ஓட்டுநர். இதையடுத்து உங்கள் மகன் எங்கே என போலீசார் கேட்க தனது உறவினர் வீட்டில் விட்டிருப்பதாக கூறினார் சுசானா. உறவினர் முகவரியை வாங்கி ஆராய்ந்தால் அப்படி ஒரு அட்ரஸே இல்லை என்பது உறுதியானது. இதனால் மேலும் சந்தேகம் வலுக்க சுசானா சேத் கையில் இருந்த சூட்கேஸை திறந்து பார்த்தனர் போலீசார். அதில் சுசானாவின் மகன் கொலை செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் சுசானாவிடம் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் ஒரு நிறுவனத்தின் CEO இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா என போலீசாரே மிரண்டு போகும் அளவுக்கு அவரது பதில் மேலும் அதிர வைத்தது. கருத்து வேறுபாடு காரணமாக தனது கணவரை சுசானா விவாகரத்து செய்த நிலையில் அவரது 4 வயது குழந்தையை பார்ப்பதற்காக கணவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்ததாக தெரிகிறது. மேலும் மகனை அழைத்து கொண்டு வெளியில் சென்று வந்ததால் ஆத்திரமடைந்த சுசானா இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் என திட்டம் போட்டு மகனை கோவா அழைத்து சென்ற சுசானா அங்கு மகன் முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி கொலை செய்து சூட்கேஸில் அடைத்து விட்டு தானும் தற்கொலை செய்து கொள்வதற்காக இடது கை மணிக்கட்டை அறுத்து கொண்டார். அவரது கையில் இருந்து வழிந்த ரத்தம்தான் வெள்ளை டவலை சிவப்பாக்கி உள்ளது. ஆனால் தனது உயிர் போகாததால் மகன் சடலத்தை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகியது தெரிய வந்தது. சுசானா சேத் ஒரு தரவு விஞ்ஞானியாகவும் 2021ஆம் ஆண்டிற்கான AI நெறிமுறைகளில் சிறந்த 100 பெண்களில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் கூறப்படும் நிலையில் இவ்வளவு திறமைசாலியாக இருந்த பெண் பெற்ற மகனை கொலை செய்து சூட்கேஸில் அடைத்து எடுத்துச் சென்றது அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.